மொத நம்ம வீட்டுக்கு ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ வந்தா அவங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்களாம். அவங்களும் வலது காலை எடுத்து வச்சுதான் உள்ள வருவாங்களாம். எங்க அம்மா சொன்னாங்க. நீங்க என்ன வலது காலை எடுத்து வச்சு உள்ள வான்னு சொல்லவே இல்லையே. சாரி மில்கி பாய், நீங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க. மில்க்மேன், இப்போ ஓகே. சரி வாங்க வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. வா. உட்காரு. ஹாய் புகழ் குட்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் மீனாட்சி பெரியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய் பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நான் தான் மீனாட்சின்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க குரலை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். பெரிய ஆளு தான் போங்க. ஹாய் சுந்தர் பெரியப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கேன். புகழ்குட்டி, நீங்க என்ன ஒரு அண்ணன், ஒரு அங்கிள், மாமா அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. இவங்க எனக்கு பெரியம்மானா நீங்க எனக்கு பெரியப்பா தானே? பாயிண்ட் பிடிச்சிட்டான். கரெக்டு தான். ஆனா பெரியப்பான்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு. அதான். சாரிக்கு வயசாகிறது தெரியலையா இல்ல வயசாகிறது பிடிக்கலையா? மீனுக்குட்டி, நான் எனக்கு மட்டும் சொல்லல, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு கல்யாணம் ஆகி 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அதை மறந்துடாதீங்க. அப்பப்ப இது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? எங்க? இங்க. என் பேரு புகழ். உன் பேரு? என் பேரு மித்ரா. ஹாய் மித்ரா. ஹாய் புகழ். உனக்கு ஃபிஷ் பாம்லாம் தெரியுமா? ஃபிஷ் பம்ப் மட்டும் இல்ல, பாம் ஸ்நாக்லாம் தெரியும். எனக்கும் தெரியும். உனக்கு ஸ்டோன் பேப்பர் சிசர்லாம் தெரியுமா? தெரியுமே. இல்லம்மா. Stone, பேப்பர் சீசர். ஆ வலிக்குதே. ஸ்டோன் பேப்பர் சிசர். எங்க காட்டு? ஏய் மித்ரா குட்டி, இவன் உன் ஃப்ரெண்டா? இது வரைக்கும் இல்ல, இப்ப அதுல இருந்து என் ஃப்ரெண்டு. அப்ப இதுக்கு முன்னாடி யாரோட ஃப்ரெண்டு? ஏ கிழவி, சொப்பன சுந்தரி கார் மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. யாரு ஃப்ரெண்டா இருந்தா உனக்கு என்ன? இல்லடா கண்ணா, வீட்டுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது வந்தா விசாரிக்கணுமா இல்லையா? இல்ல வீட்ல இருக்கிற பொருள் காணாம போச்சுன்னா?
ஓ, முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள விட்டா பொருள் காணாம போயிடும்ல. முன்ன பின்ன தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்கும் போதே பொருள்லாம் காணாம போதே, அப்ப அதை என்ன பண்ணலாம்? ஏண்டாப்பா, ஒரு பொது நலன் கருதி ஒரு கேள்வி கேட்டாக்கா இப்படி எல்லாம் பேசினா நான் என்னப்பா பண்ணுவேன்? பொது நலன் கருதி. ம். என்னங்க சும்மா இருங்க. பாட்டி, இவன் சிவாவோட ஃப்ரெண்டு. டெல்லியில மீட் பண்ணேன்னு சொன்னாருல்ல மில்கி பாய், அந்த பையன் தான் இவன். ஓ, போன்ல பேசுனியே அந்த பையனா நீ? ஆமா. நல்லா பேசுனடா நீ. ம். மில்கி பாய், என்ன அந்த போட்டோவை அப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த கண்ணாடியில வெள்ளை வெள்ளையா இருக்கு. அது அதுவா, கண்ணாடி ரொம்ப அழுக்கா இருக்குன்னு நான் தான் அதுல திருநீர் பூசி வச்சிருக்கேன். திருநூறு பூசணா அழுக்கு போயிடுமா? அழுக்கு போறது மட்டும் இல்ல, கண்ணாடி நல்லா பளபளன்னு இருக்கும். வாவ், நைஸ். ஆமா, இது யார் போட்டோ? உங்க அம்மா போட்டோ. என்னங்க என்ன பேசுறீங்க? ஏன் தங்கச்சி எப்படி இந்த பையனுக்கு அம்மாவாக முடியும்? மீனாட்சி, நீ இவனுக்கு பெரியம்மானா உன் தங்கச்சி இவனுக்கு அம்மா முறை தானே வேணும். ஏன் சித்தியா இருக்க கூடாதா? இருக்கலாம். ஐயோ, குழப்பாதீங்க. இவங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அவங்க தான் உன் மில்கி மேனோட ஒய்ஃபு. வாவ், அவங்க போட்டோவா? நான் பார்க்கலாமா? புகழ், அதுக்கு என்ன, பாத்துட்டா போகுது. இந்த விபூதியை தொடச்சிட்டா போட்டோ தெரிஞ்சிட போகுது. தொடச்சிடறேன் இரு. எங்க எங்க இருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்பதானே நான் திருநீர் பூசினேன். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது காஞ்சாதானே அந்த அழுக்கெல்லாம் போகும். ஓகே புகழ்குட்டி, நீங்க போறதுக்குள்ள இந்த போட்டோவை தொடச்சு பல பலன்னு உங்க முன்னாடி வந்து காட்டுறேன், சரியா? ஓகே பெரியப்பா. மில்கி பாய், வாங்க சாப்பிடலாம். நோ புசி கேட். அதுக்கு முன்னாடி புகழுக்கு நம்ம வீட்டை சுத்தி காட்ட போறேன். ஏய் புகழ், என் கூட வா. ஏய், பார்த்து பொறுமையா. மீனுக்குட்டி, மித்ரா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கலகலன்னு பேசுறாள். அதுக்கு தான் நானும் சொன்னேன், நீ தான் ஒத்துழைக்க மாட்டேன்ட்ட. வாங்க சாப்பிடலாம். அதைத்தான் நானும் சொல்றேன். புகழ், இதுதான் எங்க ரூம். இங்க என் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் தூங்குவாங்க. ஏன் நீ தூங்க மாட்டியா?
என்ன புசிகேட் ரூமுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்? ஏன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் மொக்க போடுவாங்க. அடிக்கடி ஏசி வேற வேலை செய்யாம போயிடும். ஆனா புசிகேட் எனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. என்ன அன்பா கட்டி பிடிச்சு தூங்குவாரு. அதனால எனக்கு புசிகேட் ரூம்ல போய் படுத்து தூங்கினாதான் பிடிக்கும். மில்கி மேன் ரொம்ப நல்லவர்ல? ஆமா புகழ். சரி, மில்கி மேன் என்ன மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாரு? அவரோட லைஃப் பத்தி சொல்வாரு. அவருக்கு கல்யாணம் நடந்தத பத்தி சொல்வாரு. அவர் வைஃப் கூட வாழ்ந்தத பத்தியும் இன்னும் என்னென்னமோ சொல்வாரு. எங்க அம்மா கூட எனக்கு தூக்கம் வரலனா கதை சொல்லி தான் என்ன தூங்க வைப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மித்ரா, நீ அவனை மேல கூட்டிட்டு போய் மத்த ரூம்லாம் சுத்தி காட்டுமா? சரி வா புகழ், நான் உனக்கு மத்த ரூம்லாம் சுத்தி காட்டுறேன். போங்க போங்க போங்க. புகழ், என் கைய பிடிச்சுக்கோ. படியில ஏறும்போது கவனமா இருக்கணும்னு புசிகேட் சொல்லிருக்காரு. எனக்கும் எங்க அம்மா அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. வா. புடிச்சுக்க. நீ சின்ன பையனா இருந்தாலும் என்ன மாதிரி அறிவா இருக்க புகழ். தேங்க்ஸ். வா போலாம். புகழ், கீழ ஒரு பாட்டி பார்த்தல, அந்த பாட்டியோட ரூம் இதுதான். அவங்க கீழ ஒரு ரூமுக்கு போனாங்க. அது அவங்க பொண்ணோட ரூம். சரி வா உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ வேண்டாம். ஏன்? அந்த பாட்டி அது ரூமுக்கு போனா கத்தும். அது மட்டும் இல்ல, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நான் அவங்க ரூமுக்கு போகவே மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது மித்ரா. நம்மள வெறுக்கிறவங்களையும் நம்ம நேசிக்கணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பாட்டி வயசானவங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம சின்ன பசங்க, நம்ம அமைதியா போறதுல தப்பே இல்லையே. நான் தான் நல்லா பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னோட நல்லா பேசுற புகழ். தேங்க்ஸ். சரி வா. இப்பதான் உனக்கு ஒரு முக்கியமான ரூம் காட்ட போறேன். மில்கி மேன் ரூமா? எஸ், வா. புகழ், இதுதான் உன்னோட மில்கி மேனோட ரூம். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த ரூம் எனக்கு பழக்கப்பட்ட ரூம் மாதிரியே இருக்கு. அது எப்படி இருக்கும்? இப்பதானே நீ ஃபர்ஸ்ட் டைம் வர. ஆமா, ஆனா எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உனக்கு புசிகேட்ட ரொம்ப பிடிக்கும்ல, ஆ, அதனாலதான் அவர் ரூம்க்கு வந்ததும் உனக்கு அப்படி தோணுது. இருக்கும் இருக்கும். சரி புகழ், வா போகலாம். ஆமா, இது யாரோட போட்டோ? அதுவா புசிகேட்டா அவங்க வைஃபும் இருக்கிற போட்டோ. மில்கி மேனோட வைஃப் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க ஒன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படியா? ச்சே, நான் தான் அவங்கள பார்க்க முடியாம மிஸ் பண்றேன். ஏன் புகழ் வருத்தப்படுற? இப்போ உனக்கு என்ன, புசிகேட்டோட வைஃப பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. இரு. என்ன பண்ண போற? இரு வரேன். பாத்து, உடைச்சிடாத, உங்க அம்மா திட்ட போறாங்க.
என்ன பண்ற நீ? ஒண்ணும் இல்லையே. ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னது பின்னாடி மறைச்சு வச்சிருக்க? ஒழுங்கா காட்டு. அடி வாங்க போற மித்ரா. நான் தான் சொன்னேன்ல போட்டோ எடுக்காதுன்னு. ஏய், காயில என்ன பளிச்சுன்னு இருக்காது மித்ரா. சாரிமா, புகழ் தான் ஆசைப்பட்டான், அதனாலதான். புகழ் குட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் அதை தொடச்சிட்டு உங்களுக்கு பெரியமா கண்டிப்பா காட்டுறேன். ஓகேவா? ஓகே பெரியம்மா. சமத்து. பாரு, சொன்னா கேக்குறான். நீயும் இருக்கி நல்லா வச்சுக்கிட்டு. சரி வாங்க, 2 பேரும் சாப்பிட போலாம். வாங்க. ம். பாட்டி, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். முதல்ல அவங்க எல்லாம் சாப்பிடட்டும். புகழ் குட்டி, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பெரியம்மா. ஆனா குருமா மட்டும் பிடிக்காது. குருமாவா? மா, எனக்கு தான் குருமா பிடிக்காதுல்ல. மீனாட்சி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. என் தங்கச்சிக்கும் குருமானா பிடிக்காது, அதான். மித்ரா சொன்னா அவங்க என்ன மாதிரி அழகா இருப்பாங்கன்னு. ஆமாவா பெரியம்மா? ஆமாண்ட செல்லம், அவ அப்படியே உன்ன மாதிரியே தான் இருப்பா. டேய் சுந்தர், உன் பொண்டாட்டிக்கு அறிவே இல்லடா. அந்த பையன் தான் விவரம் இல்லாம கேக்குறானா, இவ என்னடானா எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு வழிஞ்சுகிட்டு இருக்க. ஏய் கிழவி, நீ என்ன லூசா? ஏதோ உன் சின்ன பையன் கேக்குறான், அவன் அழகா தானே இருக்கான், அதான் மீனாட்சி உண்மையை சொல்றா. அத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருக்க. சாப்பிடறதுனா உட்காந்து சாப்பிட, இல்லைன்னா கிளம்பி போ. போணுமா? நீ சாப்பிடு புகழ். சாப்பிடு. மீனாட்சி, இப்ப ஏன் கண் கலங்குற? ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சி கூட சாப்பிடும் போது இப்படிதான் கருவேப்பிலை எடுத்து ஓரமா வச்சிருவா. அம்மா கிட்ட அதுக்கு தான் திட்டு கூட வாங்குவா. அதான் என்ன அறியாம ஞாபகம் வந்துருச்சு. சரி, அதெல்லாம் ஒண்ணு நினைக்காத. புகழ், நீ சாப்பிடு. புகழ், இந்தா. Pussycat, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா வீட்ல இருக்கவங்கள மறந்துடுவீங்களா? எனக்கும் கொஞ்சம் ஊட்டுறது. ஐயோ சாரிடா. இந்தா. மில்கி மேன், நீங்க இருங்க, நான்
நான் பக்கத்துல தானே இருக்கேன், நான் ஊட்டி விடுறேன். சரிடா. Thank you. ஆகாட்டு. சக்திக்கு குழந்தை இருந்திருந்தா கூட 2 பேரும் இப்படிதானே சந்தோஷமா இருந்திருப்பாங்க.